புதிராக பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே. கரங்களை தட்டி சொல்லுவோம், இன்றும் என்றும் நீர் நல்ல. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்ல. தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினி. சொல்லும், தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய. தள்ளாட விடவில்லை, சொல்லுவோம், தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கிறேன், புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவர், நீ நல்லவர். நன்றி அப்பா, ஓ வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவர், இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோ. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம், உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூக. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவர். நன்றி அப்பா சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினி. கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, சொல்லுவோம் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவர், இன்றும் என்றும் நல்லவரே. யெகோவா ஈரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. இந்த ஒரு விஷயம் சொல்லும், யெகோவா, யெகோவா ஈரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா நிசி நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீரே. யெகோவா நிசி நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்கள் தட்டி நல்லவரே, இன்றும் என்றும் வல்ல. நன்றி அப்பா சொல்வோ, இன்றும் என்றும் நீர் வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நன்றி நன்றி அப்பா நல்ல, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே,
என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்ல. உறுதியாய் பற்றி கொண்டோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பி உள்ளோ. உறுதியாய் உறுதியாய் பற்றி கொண்டோம். சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளோ, உம்மையே நம்பி உள்ளோ. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோ. பூரண பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே சொல்லுமா. தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி நல்லவரே, இன்றும் என்றும் நீர் வல்ல. கரங்களை தட்டி சொல்லுவோம், வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. எங்கள் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. இன்னும் ஒரு விசை சொல்லுவோம், தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே ஐயா. தாங்கியே நடத்தினீரே, எங்களை தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. அல்லேலூயா, ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே. தலை நிமிர அப்பா செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம், தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி சொல்லும், கேடகம் நீ, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. தலை நிமிர
அப்பா செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோம் எத்தனையோ மிகுந்து. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோம் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, ஆனால் தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டி. சொல்லோ தகப்பன் நீர், தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமா. கரங்களை தட்டி கேடகம் நீர், கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர அப்பா செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர அப்பா செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனென்று கர்த்தரை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவே, ஏனென்று கர்த்தரை ஆதரிக்கி. அச்சமில்லை அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. கரங்களை தட்டி சொல்லுவோம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஒன்றுக்கும் நான் கலங்காம சோதரிப்பேன், அறிவுக்கு வேர் அமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் கலங்காம சோதரிப்பேன், அறிவுக்கு வேர் அமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். இன்னும் அறிக்கை செய்து ஜெயம் எடு, அவைகளையே சொல்வோம், இன்னும் அறிக்கை செய்து ஜெயம் எடு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. கேடகம் நீர், கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே, கேடகம் நீர், கேடகம் நீரே, அப்பா மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவே, ஏனென்று கர்த்தரை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவே, ஏனென்று கர்த்தரை
ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தனோடு தோல்வி என்றும் எனக்கு வெற்றி தரும் கர்த்தனோடு தோல்வி என்றும் எனக்கில்லை. எதிரிகள் எவ்வளவா, எதிரிகள் எவ்வளவு விட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவு பெருகி விட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. நான் கலந்து விடுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் கலந்து தகப்பண்ணி தாங்குகிறீர். தள்ளாட என்னை தள்ளாட விட மாற்றி தகப்பண்ணி தகப்பண்ணி தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட கரங்களை தட்டி சொல்வோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே சொல்லுவோம், செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே சொல்வோம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமை. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கரங்களை தட்டி உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் சொல்ல. உள்ளம் உடலும் எல்லாமே, உள்ளம் உடலும் கரங்களை தட்டி உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் சொல்லுவோம். கரங்களை தட்டி அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் இப்போ அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஓ உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போய். கரங்களை தட்டி சொல்வோம். அர்ப்பணித்தே நான், ஓ அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா, ஆவி ஆத்மா சரீரம் இப்போ என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். எங்க ஆண்டவர் இயேசுவை ஆடையார் அணிந்து கொண்டேன் நான், எங்க ஆண்டவர் இயேசுவை ஆடையார். கரங்களை தட்டி சொல்லுவோம். அர்ப்பணித்தே நான், ஓ அர்ப்பணித்தே நான். சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்காய் வாழும் வைராக்கியம்
உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வயிறு எங்க உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எங்கள் என்றோ மறைந்ததையா எனக்காய் வாழும் கரங்களை தட்டி சொல்லுங்க அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே கரங்களை தட்டி சொல்லுங்க ஓ அர்ப்பணித்தே 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 என் ஆவியாம் சரீரம் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே நானோ அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் காலை வேளையில சொல்லுவோம் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் சரீரத்துல வியாதியோடு இருக்கிறவங்க இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே அர்ப்பணித்தேன் என் சரீரத்தை அர்ப்பணித்தேன் ஓ அர்ப்பணித்தேன் என் சரீரத்தை அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே என்னாலெல்லாம் உம்மை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே என்னாலெல்லாம் உம்மை பாடுவே என் காவலைகள் பெருகி காலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார் என் காவலைகள் பெருகி காலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார் என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே உம்மை மறவே சொல்லுங்க மகிழ்ச்சியின் மகுடம் மனவாளரே என் மனவா சொல்லுங்க உங்களை மறக்கவே மாட்டோம்பா உம்மை மறவே எருசலேமே உன்னை மறந்தால் வாலக்கரம் செயல் இழக்கும் எருசலேமே உன்னை மறந்தால் வாலக்கரம் செயல் இழக்கும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவினில் என் நாவு ஒட்டி கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவினில் நாவு ஒட்டி கொள்ளும் சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே சொல்வோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா
மனவாளரே உம்மை மற மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே அப்பா உம்மை மற காவலைகள் பெருகி காலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினா காவலைகள் பெருகி காலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் கால்கள் சறுக்கி அழுமாறும் போது என்னை தாங்கி கிருபையினால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல் என் கால்கள் சறுக்கி அழுமாறும் போது என்னை தாங்கி உங்க கிருபையினால் என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது என்னை தாங்கினீர் உம் கிருபையினால் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா சொல்லுங்கள என் மனவாளரே சொல்லுங்க உம்மை மறவேன் மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நீர் மனவாளனே என் மன சொல்லுங்க உம்மை மறவே உம்மை மறக்கவே மாட்டோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மனவாளரே உம்மை மற மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவா உம்மை வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் நான் மரித்தாலும் உம்மோடுதான் கண்களை மூடி சொல் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறே வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் கண்களை மூடி சொல்வோம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மாறி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் அல்லேலூயா ஆமென் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம்
நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே சொல்லுவோம், கிருபையே தேவ கிருபையே, கிருபையே கிருபையே தேவ கிருபையே. ஓ தோல்வியான நேரம் நான் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் நான் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த, கரங்களை தட்டி சொல்வோம், கிருபையே 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 தேவ கிருபையே சொல்வோம், கிருபையே கரங்களை தட்டி, கிருபையே தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவை உள்ள நேரம் நான் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி, கரங்களை தட்டி கரங்களை தட்டி கிருபையே சொல்லுவோம், தேவ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே கிருபையே. நின்ற நேரம் நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது சொன்னால் நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரி, கிருபையே 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 தேவ, ஓ கிருபையே 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 தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நான் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நான் பதறி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, நான் 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 கதறி அழுத போது, கரங்களை தட்டி சொல்வோம், அப்பா கிருபையே தேவ கிருபையே கிருபையே, கடைசி சார், கிருபையே தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நான் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நான் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது, அப்பா அப்பா ஏசப்பா 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 கிருபையே கிருபையே, கரங்களை கட்டி சொல்லுவோம், தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம் நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த அப்பா ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது, கரங்களை தட்டி சொல்லுவோம், நான்
அங்கலாய்த்த போது, தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது, ஐயா ஐயா நான் தனித்து நின்ற போது, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த, நான் திகைத்து நின்ற போது உன்னை தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் கதறி அழுத போது உன்னை அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது, ஓ நான் கதறி அழுத போது, நான் கதறி அழுத போது, ஐயா ஏசையா கிருபையே 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 கிருபை. எழுமி நிற்கலாம், எழுமி நின்று சொல்லோ கிருபையே 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 தேவ கிருபையே 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 கிருபையே. பயந்து தேவன் பயந்து நின்ற நேரம் நான் பதறி போனவே, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம் நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் 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 அங்கலாய்த்த போது ஆதரி. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, இப்போ ஊற்றுமையா உங்க வல்லமையை கேட்போம். ஊற்றுமையா ஊற்றுமையா உங்க அபிஷேகத்தை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க அக்கினியை, இப்போ ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், அக்கினி பயமான நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே ஏசையா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே ஏசையா. அப்பாவும் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். அப்பாவும் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். நிம்மதியே நிரந்தரமே சொல், எங்கள் நிம்மதியே நீரந்த, எங்கள் நிம்மதியே நிரந்தரம், நினைவெல்லாம் ஆழ்ந்த. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. இன்னும் ஒரு விசை சொல்லுவோம். அப்பா, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. எங்கள் நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நினைவெல்லாம் ஆள்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா. சொல்லுங்கப்பா, உம்மை தானே ஏசையா. எல்லாரும் ரெண்டு கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு போதும் சொல்வோம். இயேசு போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு போதும். இங்க இயேசு போதும். இயேசு இயேசு போதும். ஹல்லேலூயா. கடைசியாய் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோக பிதாவே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரும் மரணத்தை ஜெயமாக விழுங்குருமாய் எங்கள் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நீ தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்கள் மத்தியிலே அசைவாடி நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளை உடைய தாசர் மூலமாக எங்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஊடுருவி அவைகள் ஆண்டவரே கிரியைகளாய் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் புதிய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவியோட வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொரு இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனையை எங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கரம் இறங்கி வந்து கர்த்தாவே
உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொரு இடத்திலும் நீர் கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி ஒவ்வொருடைய ஏற்ற வார்த்தைகளோடு இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி. மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் சபையில் அதிகாலை ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் விசேஷமாய் 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் 21 நாட்கள் அதிகாலை ஜெபம் நம்முடைய சபையிலே ஒரு விசேஷித்த ஜெப கூட்டம் காலை ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 50 பேர் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசேஷித்த அதிகாலை ஜெபத்திலே சபையார் வராதவர்கள் இருப்பீர்களால் கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும் நடைபெறும். உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரையிலும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் கூடி இரவு 10 மணி முதல் 12 மணி வரையிலும் நம்முடைய சபையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை மாலை காத்திருப்பு ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முதல் ஆராதனை காலை வழக்கம் போல் காலை 5:45 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிவடையும். அதைத் தொடர்ந்து 2வது ஆராதனை 10:30 மணி வரையும் நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரையும் நடைபெறுகிறது. மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. மாலை 5 மணிக்கு வாலிபர் சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி 4வது வாரம் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கென்று சிங்கிங் காம்படிஷன் நடைபெற இருக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வருகின்ற 4வது வாரம் 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பாட்டு போட்டியிலே வயது 4 முதல் 13 வரையிலும் இந்த பிள்ளைகள் பயிற்சி எடுத்து இந்த காம்படிஷனிலே கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நாளை திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும் சாரிபாத் விதவைகள் கூட்டம் நம்முடைய சபையிலே நடைபெறும். திங்கட்கிழமை காலை நாளை 2 மணி வரையும் நடைபெறும் இந்த சாரிபாத் விதவைகள் கூட்டத்திலே சகோதரிகள் கலந்து கொண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரையிலும் நம்முடைய சபையிலே தேசத்திற்காய் விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரையிலும் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மேலே நடக்கக்கூடிய சண்டே ஸ்கூல் வகுப்பிற்கு செல்லும்படியாகவும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றொரு விசேஷித்த ஒரு அறிவிப்பு, அப்போஸ்தலிக் ஃபெய்த் ரிவைவல் மூமெண்ட் என்கின்ற ஒரு இயக்கம் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் பைபிள் ஸ்டடி இறையியல் கல்வி என்று சொல்லி ஒரு வருட கோர்ஸ் ஒன்றை அவர்கள் நடத்தும்படியாய் திட்டமிட்டிருக்கிறார்கள். பைபிள் ஸ்டடி படிக்க விருப்பம் உள்ளவர்கள் இதனுடைய துவக்க விழா 23ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11 மணி வரையிலும் கிழக்கு முகப்பேரில் இருக்கக்கூடிய அப்போஸ்தல விசுவாச சபையில் வைத்து இதனுடைய துவக்க விழா நடைபெற இருக்கிறது. இந்த பைபிள் ஸ்டடி இறையியல் கல்வி தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஒரு வருஷ கோர்ஸு ஜூலை மாதம் முதல் 2015வது வருஷம் ஜூலை மாதம் இந்த மாதத்திலிருந்து 2016வது ஏப்ரல் மாதம் வரையிலும் இந்த பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 9 மணி முதல் 1:30 மணி வரையும் நடைபெறும். இதற்கான வகுப்புகள் இந்த விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் ஃபார்ம் 50 ரூபீஸ் 50 ரூபாய் கொடுத்து இந்த விண்ணப்பத்தை இதை படிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த ஒரு வருஷ கோர்ஸில் படிக்க விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய பெயர்களை தனசேகரனிடத்திலே கொடுத்து அப்ளிகேஷனை வாங்கி 50 ரூபாய், அதனுடைய பதிவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 ரூபீஸ், அதனுடைய மாத கட்டணம் 500 ரூபாய். நன்றாய் கவனித்துக்கோங்கள். ஒரு வருட கோர்ஸ் நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்புகள் நடைபெறக்கூடிய இடங்கள் சென்னையிலே 3 இடத்திலே இதற்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும். இந்த வகுப்புகள் நடைபெறக்கூடிய இடங்கள் நம்முடைய சபையில் இந்தியன் அப்போஸ்தலிக் மிஷன் அமைந்த கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய சபையிலும், கொளத்தூர் சபையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் வைத்தும்,
பல்லாபுரத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே வைத்து இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. வாரத்திற்கு ஒரு நாள் பைபிள் காலேஜ் படிக்க விருப்பமுள்ளவர்கள் காலை 9 மணி முதல் 1:30 மணி வரையிலும் வருங்கள். இதற்கான டீட்டெயில்ஸ் தேவைப்படுகிறவர்கள் பிராங்கிலிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய போதகருக்காய் நம் கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் செபிப்போம். இப்பொழுது ஊழியத்தின் நிமித்தமாய் வெளிநாடு சென்றிருக்கிற நம்முடைய போதகர் ஊழியத்திலே ஆண்டவர் இன்னுமாய் அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவருடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னுடைய சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுத்து சுகத்தோடு திரும்பி வருவது வரையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவரோடு கூட இருக்கும்படியாக கண்களை மூடி நாம் சபையாரை ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் சபையாரை ஏறெடுக்கின்ற கர்த்தாவே, இந்த ஜெப விண்ணப்பதற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவனுடைய மகனை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த மகனுடைய கொண்டு நீ செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே உம்முடைய அழைத்து செல்வதற்கு அந்த மகனை கர்த்தா ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீரத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உச்சந்தலை முதல் உள்ளங்காரிலும் பரிசுத்த ஆவியான நம்முடைய கரம் இருந்து கர்த்தாவே இந்த மகனுக்கு பலவீனங்கள் எல்லாவற்றையும் இருந்து அந்த மகனை நீர் விடுவித்து பரிபூர்ண ஒரு சுகத்தோடு உடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்து ஆண்டவரே மீண்டுமாய் திரும்பி வருவது வரையிலும் எங்களோடு கூட வந்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆராதனையை கலந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியான நம்முடைய கரம் அந்த மகனோடு இருந்து அந்த மகனை நீ வழித்து நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை 2 காணிக்கைகள் உண்டு. ஆகவே முதல் காணிக்கையை நாம் செலுத்துவோம். ஒரு பாடல் பாடும்போது முதல் காணிக்கையை செலுத்தாம். காணிக்கை எடுக்கிறவங்க முன்பாக வாருங்கள். பைபிள் காலேஜ் மேற்கொண்டு விவரங்கள் அறிய போகிற வழியில் உங்களுக்கு ஹேண்ட்பில்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சபையில் வச்சு நடைபெறுகிறது. ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள்லாம் நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமையில் காலையில் 9 மணிலேருந்து மதியானம் வரைக்கும் நடைபெறும். இதற்குரிய சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம் போதகரும் இந்த பைபிள் காலேஜில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். பெரிய பெரிய தேர்ச்சி பெற்ற ஊழியர்கள் வந்து வகுப்பெடுக்கிறார்கள். ரொம்ப நாள் நிறைய நாள் வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள இல்லை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் இதில் வந்து பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணலாம். காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதியும். கடன் எல்லாம் நீங்கட்டும். இவர்களை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். With my hands lifted up. உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன். கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். துதித்திடுவேன், உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். ஜம்பிங் அண்ட் டான்சிங் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். ஜம்பிங் அண்ட் டான்சிங் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம். எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம். எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே. உமக்காய் ஓடிடுவே. துதித்திடுவே, ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக இருக்குதம்மா ஓட்டம்.
வழியாய் வந்த சாத்தானின் கூட்டங்கள் ஏழு வழியாய் புதுக்குதமா உம்மை துதித்திடுவேன் துதித்திடுவேன் துதித்திடுவேன். கரங்களை தட்டி சொல்வோம். இன்னும் ஒரு விசை சொல்லுவோம். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். அல்லேலூயா, ஆமென். நம்ம போதகருக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு விசேஷித்த செய்தியை நம் போதகருடைய மிக நெருங்கிய நண்பரும் நமக்கு அநேகருக்கு ரொம்ப பரிச்சயமான கிளென் அங்கிள் அவர்கள் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கிளாப் ஹேண்ட்ஸ், கரங்களை தட்டி கிளென் அங்கிளை தேவனுடைய செய்திக்கு அழைப்போம். கிறிஸ்டிய அதற்கு மொழிபெயர்ப்பார். நல்ல கரங்களை தட்டுவோம். Oh, hallelujah. 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 Great to see you again this morning. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. That you have pleased your heart to come into the presence of God. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு ஆயத்தமாய் சந்தோஷமாய் வந்திருக்கிறீர்கள். And that's what pleases God. அதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. So this morning the Holy Spirit is going to speak to us. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேச போகிறார். And I pray that the word will bless each and every one of us this morning. நான் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறேன். I'm having a little throat infection. எனக்கு ஒரு சின்ன தொண்டையில் பிரச்சனை உண்டு. So bear with my voice. அதனால என் தொண்டை கரகரப்பா இருக்கும். But God will minister to each and every one of us. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தரிடத்திலும் பேசுவார். Our Jesus is faithful. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Amen. Our Jesus is faithful. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Ever faithful. எப்பொழுதுமே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He will never forsake you. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். He will come இருக்கிறார். to your rescue. அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு When வருவார். all hope is gone. எல்லா நம்பிக்கையற்ற When நேரங்களில், even human help is gone. மனித நம்பிக்கை இல்லாத நேரங்களில் He will come. மனித உதவி He இல்லாத is the நேரத்தில் வருவார். first and he is the last. அவர்தான் முதலும் இறுதியுமாய் இருக்கிறார். First to save you. அவர்தான் முதலில் வந்து உம்மை The first one ரட்சிப்பார். to help you. முதலில் வந்து உமக்கு உதவி செய்வார். The last one to deceive you. ஆனால் கடைசியாக நின்று உங்களை The last அரவணைத்துக் கொள்வார். one to deny you. கடைசியாய் நின்று உங்களை He புறக்கணிப்பார். will never let you go. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். This morning we are going to study from the book of John chapter 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Of how this man for 38 years had no hope. எப்படி இந்த மனிதர் 38 வருடங்கள் நம்பிக்கை இல்லாத இருந்த சூழ்நிலை குறித்து பார்க்க போகிறோம். Absolutely no hope. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. 38 years paralyzed. 38 வருடங்கள் திமிர்வாதம். And he was always looking for someone. எப்பொழுதுமே யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற The நேரம். way he answered Jesus அவர் இயேசுவினிடத்தில் பதில் அளிப்பதை in verse பார்க்கலாம். 7, Sir, I have no man. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒருவரும் எனக்கு உதவி செய்வதற்கில்லை. I have no man. ஒருவரும் இல்லை. That might be your same voice today. அதுதான் உங்களுடைய குரலா இன்றைக்கு இருக்கலாம். I have no man to help me. எனக்கு ஒருவரும் இல்லை உதவி செய்வதற்கு. I have no way to go. எனக்கு போவதற்கு வழியே இல்லை. I searched and I searched. நான் தேடி தேடி பார்க்கிறேன். Lord, I've come to a dead end. நான் ஒரு முட்டு சந்துக்கு வந்து விட்டேன். Even there's no U-turn. அங்க ஒரு யூ-டர்ன் போடுறதுக்கு கூட இடம் இல்லை. So Lord, I'm in a position that only you can help. அப்போ நீங்கள் இப்படியாய் சொல்லலாம், கர்த்தாவே நான் ஒரு முட்டு சந்துக்கு வந்து விட்டேன், நீர் மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்யக்கூடும். But the very first verse, 5 verse 1 says, ஆனால் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் there was a சொல்கிறது. feast. அங்கு ஒரு விருந்து இருந்தது, பண்டிகை. Feast in the Jewish
custom means gathering. யூதருடைய பண்டிகை என்றால் எல்லாம் கூடி வருவார்கள். They gathered as a nation அவர்கள் தேசமாய் கூடி வருவார்கள். to worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கென்று கூடி And வருவார்கள். all the three main Jewish feasts were in Jerusalem. எப்பொழுதுமே அந்த மூன்று பெரிய பண்டிகைகளும் எருசலேமில் தான் So ஆராதிப்பார்கள். Jesus came to Jerusalem அதனால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு for வந்திருக்கிறார். the feast. பண்டிகைக்கு வந்திருக்கிறார். This gives us an example இது நமக்கு ஒரு உதாரணத்தை தருகிறது. that Jesus was faithful in attending all the church activities. இது என்ன நமக்கு காட்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்வதற்கு உண்மை உள்ளவராய் The இருந்திருக்கிறார். Bible says in the book of Hebrews, though he was a son, yet he learned obedience. எபிரேயர் இப்படியாய் நாம் கேட்கிறோம், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் அவர் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருந்தார். Jesus could have said, I am the word. இயேசு கிறிஸ்து சொன்னால் நானே வார்த்தையாய் இருக்கிறேன். So I am the word, no need of me going for all the feasts and all the church meetings. நானே வார்த்தையாய் இருக்கிறேனே, நான் எதற்கு பண்டிகைக்கு போக வேண்டும், ஆராதனைக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. No. அப்படி சொல்லவே இல்லை. Jesus sets an example for you and for me. அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார். Every activity of the church, சபையில் நடக்கிற ஒவ்வொரு every காரியங்கள், spiritual activity taking place, எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் he attended. அவர் அந்த கூடுகையில் He இருந்தார். attended the feast. அவர் அந்த பண்டிகைக்கு The கூடி Bible வந்தார். also says he attended the synagogues. அவர் அந்த தேவாலயத்துக்கு The சென்றார். Bible says also he went to the temple. அவர் தேவாலயத்துக்கு சென்றார். The Bible says even on the streets. தேவன் On the streets. தெருக்களில் நடந்து சென்றார். He ministered. எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். So it's an example for you and for me. அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன் உதாரணமாய் The இருக்கிறார். word learned obedience. வார்த்தை கீழ்ப்படிதலுக்குள்ளாய் So வந்தது. you and I, we must learn obedience. நீங்களும் நானும் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாக கற்றுக்கொள்ள வேண்டும். Be in the church for all spiritual activities. சபையில் எல்லா ஆராதனைகளுக்கும் கலந்து கொள்ள வேண்டும். Then the word that is preached and the word that is taught will become a blessing to you. அப்பொழுது தானே தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். Then the word will take flesh. அந்த வார்த்தை The மாம்சமாகும். word will become its power. அந்த வார்த்தை வல்லமையாய் மாறும். And your need will be created. அப்பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். And it will come to you. அது உங்களிடத்தில் வந்து சேரும். I was just 2 weeks back in Manipur. 2 வாரங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் I was there in Manipur and Nagaland. நான் மணிப்பூரிலும் நாகாலாந்திலும் இருந்தேன். My friend, a very close IPS officer. என்னுடைய நண்பர் மிகுந்த நெருங்கிய நண்பர், அவர் IPS போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார். He was SSP, Senior Superintendent of Police. அவர் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியாக இருந்தார். But because he was a Christian, ஆனால் அவர் கிறிஸ்தவராய் இருந்தது நிமித்தமாய் his promotion for DIG and IGP was delayed. அவருடைய ப்ரமோஷன், பெரிய மூத்த போலீஸ் அதிகாரியாக ஆகுவதற்கு அவருடைய ப்ரமோஷன் தடுக்கப்பட்டது. So 2 years ago I went and met him. அப்ப 2 வருடங்களுக்கு முன்பாக அவரை நான் And said, சந்தித்தேன். Brother Glenn, injustice is done to me. அப்பொழுது இப்படியாய் சொன்னார், என் சகோதரனே பாருங்கள், எனக்கு அநீதி But I said, நேரிட்டது. sir, Jesus is your hope. ஆனால் நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கை. Jesus' word will create your position. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு உயர்த்துதலை கட்டளையிடும். Don't look to the politicians. நீங்கள் அதிகாரிகளை பார்க்க வேண்டாம். Jesus is greater than your politicians. எல்லாரை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். Don't look even to the judicial systems. நீங்கள் நீதிபதிகளிடத்திலும் செல்ல வேண்டாம். The lawyers and the judges will just keep delaying your case. இந்த நீதிபதிகளும் லாயர்களும் சும்மா காலத்தை தான் Jesus is your தாமதப்படுத்துவார்கள். final hope, sir. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய நித்திய நம்பிக்கையா இருக்கிறார். He said, Amen. அவர் ஆமென் என்று சொன்னார். This IPS officer, இந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி, he also attends church. அவர் ஆராதனைக்கு Faithfully he'll attend the works of God. ஒரு ஆராதனைக்கும் ஒழுங்காய் செல்பவர். Even on the weekends, வார he முடிவுகளிலும் will attend all church activities. எல்லா வாரத்தில் உள்ள எல்லா ஆராதனை காரியங்களுக்கு வருவார். 2 weeks ago I met him. 2 வாரங்களுக்கு முன்பாக அவரை நான் He said, சந்தித்தேன். Brother Glenn, அவர் இப்படியே சொன்னார், பிரதர் கிளென் Jesus அவர்களே, is truly the living hope. அப்படி இப்படியே சொன்னார், இயேசு கிறிஸ்துவே மெய்யான நம்பிக்கையா I இருக்கிறார். heard the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். I trusted the word of அந்த God. வார்த்தையை நான் I விசுவாசித்தேன். obeyed the word of அந்த God. வார்த்தையை நான் கீழ்ப்படிந்தேன். Today, இன்றைக்கு
I'm not only DIG. நான் இப்பொழுது DIG They பெரிய promoted me for ஆபீசர். DIG only for 4 months. நான் ஒரு DIG ஆக 4 மாதங்கள் தான் Now இருந்தேன். I am IGP. நான் இப்பொழுது IGP ஆக இருக்கிறேன். Hallelujah. 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 Jesus is the final hope. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய நித்திய நம்பிக்கையா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Look to Jesus. So this man, இந்த மனிதர் he was blessed இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். because Jesus was where he had to be. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்க இருந்தார். If you are in the place where you have to be, where God asked you to be, the blessings will follow you. நீங்கள் கர்த்தர் நீங்கள் எங்க இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அங்க நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் So உண்டு. if you make it a desire of your heart, நீங்கள் அது உங்களுடைய இருதயத்தின் விருப்பமாய் மாற்ற வேண்டும். as Psalm 37:4 says, சங்கீதம் 37:4 இப்படியாய் சொல்கிறது. take delight in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. Make God your desire. அவரே உன்னுடைய விருப்பமாய் மாற்று. Make God your hope. அவரே உன் நம்பிக்கையாய் Make மாற்று. God your salvation. அவரே உன்னுடைய ரட்சிப்பாய் மாற்று. Make God your final answer. அவரே உன்னுடைய நித்திய பதிலாய் மாற்று. Then it says, He shall give you your heart's desires. அப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் So நிறைவேற்றுவார். if you desire to be in the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை where வாஞ்சித்தீர்கள் God என்றால் is, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ then the blessings will follow you. அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். Why did Jacob call the place Bethel? ஏன் யாக்கோபு அந்த இடத்தை பெத்தேல் என்று That அழைத்தார்? was the place of God. அது கர்த்தருடைய வீடு. So Jacob came into the presence of God. யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து And வந்தார். he saw God. அங்கே அவர் கர்த்தரை பார்த்தார். He called the place El Bethiel. I saw God in God's house. இப்படியாய் சொன்னார். அந்த இடத்திற்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டு நான் கர்த்தரை இங்கு சந்தித்தேன் என்று So சொன்னார். it's not only Sunday, Monday, whenever there is activities, be there. ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ மாத்திரமல்ல எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சபையில் And வாருங்கள். you will see God. அப்பொழுது நீங்கள் இயேசு You கிறிஸ்துவை will see பார்ப்பீர்கள். His action. அவருடைய செயல்களை You will பார்ப்பீர்கள். see His word taking form. அவருடைய வார்த்தை உருவாகிறதை You will see His பார்ப்பீர்கள். power. அவருடைய வல்லமையை பார்ப்பீர்கள். So this is what happened. இதுதான் இங்கு நடந்தது. This man was there. இந்த மனிதன் இங்கு இருந்தார். 38 years. 38 வருடங்கள். No medical hope. ஒரு மருத்துவ நம்பிக்கை இல்லாமல். No friends hope. எந்த நண்பர்களும் உதவி No family members hope. உறவினர்கள் குடும்பத்தார் யாரும் இல்லாமல். Just left over there. அப்படியே தனிமையாய் விடப்பட்டு. Now according to this play John says, it was like a hospital. இந்த யோவான் இப்படி சொல்லும்போது நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அது ஒரு சிறிய மருத்துவமனை போல் காணப்படுகிறது. There were 5 porches of 5 rooms. 5 ரூம்கள் இருக்கிறது. So all sick people எல்லாம் வியாதியஸ்தர்கள் இருக்கிற ஒரு இடம். were over there. வியாதியஸ்தர்கள் தான் அங்க But this இருந்தார்கள். was not run by medical doctors. ஆனால் இது ஏதோ ஒரு மருத்துவர்களால் நடத்தப்பட்டதல்ல. It was run by an angel. ஆனால் இது ஒரு தேவதூதனால் நடத்தப்பட்டது. And that angel came during a season. அந்த தேவதூதன் அவருடைய காலத்தில் வருவார். And he would stir up the water. அந்த தண்ணீரை அப்படியே கலக்கி விடுவார். And whoever got inside first, யார் அந்த நேரத்தில் உள்ளே வருகிறார்களோ got the healing. அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். So this man, because he was paralyzed, இந்த மனிதன் திமிர்வாதம் இருந்ததால் there was no way he could get up and go first. அவரால் எழுந்து நடந்து முதலில் அந்த தண்ணிக்குள் போக There முடியவில்லை. were other people அதற்கு முன்பாக who were மற்றவர்கள் taken care by their friends நண்பர்களால் கவனிக்கப்படுகிறவர்கள் or by their family members. குடும்பத்தினர் So when the கவனிக்கப்படுகிறவர்கள் water stirred, they would take and தண்ணீர் get the blessing. கலக்கப்படும் போது அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். So this place was called Bethesda. இந்த இடம் தான் பெத்தேஸ்தா என்று It அழைக்கப்பட்டது. means the house of God. இது தேவனுடைய வீடா இருக்கிறது. House of mercy. அது கிருபையின் வீடா இருந்தது. Bethesda means the house of mercy. பெத்தேஸ்தா என்றால் கிருபையின் வீடு. So all these people, sick people, were depending on the mercy of God. இந்த வியாதியஸ்தர்கள் அனைவரும் கர்த்தருடைய கிருபைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்கள். So they would come to the spiritual hospital, இந்த ஆவிக்குரிய மருத்துவமனைக்கு வருவார்கள். waiting for that angel, அந்த தேவதூதர் எப்பொழுது waiting வருவார் for the என்று. water to stir up. அந்த தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்க வேண்டும். You might be in a similar situation this morning. நீங்களும் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் You காணப்படலாம். are in great difficulty.
பெரும் கஷ்டத்துக்குள்ளா You are இருக்கலாம். like this man. நீங்கள் இந்த மனிதரை You போல are waiting கடவுளும் for some help. யாராவது உதவி செய்ய But no மாட்டார்களா? one seems to be giving you that help. ஆனால் ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. But let me tell you, you are in the right place. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், நீங்கள் சரியான இடத்தில் why? இருக்கிறீர்கள். Jesus has come. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Jesus came to Jerusalem. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். Jesus came into the house of mercy. இயேசு அந்த கிருபையின் இல்லத்துக்குள்ளாய் வந்தார். So wherever we gather, நாம் எங்கெல்லாம் கூடுகிறோமோ, Jesus Christ said, when 2 or 3 gathered in my name. இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னால் 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்க Matthew கூடுகிறீர்களோ, chapter 20 verse 18, where 2 or 3 are gathered in my name, மத்தேயு 20 இப்படியாய் சொல்கிறார், 2 பேர் எங்க என் நாமத்தாலே I கூடுகிறீர்களோ am there. அங்கே நான் வருவேன். So do you believe Jesus is here this morning? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Oh, only few hands went up. ரொம்ப சொற்ப பேர் தான் கைகளை உயர்த்துகிறீர்கள். We all got, some have got paralyzed hands. Ah, தூக்க முடியாது. யாருக்கோ முடவு பிடிச்ச கை போல் இருக்கு, கையை தூக்க முடியலையா? Amen. எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி Let Jesus see your hand. கர்த்தர் உங்கள் கரங்களை பார்க்கட்டும். Your body reacts according to what you think inside. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுக்கு ஏற்றவனமாய் உங்கள் சரீரம் செயல்படும். If you doubt, your body also will not react. நீங்கள் அவிசுவாசமா இருந்தீர்கள் என்றால் உங்கள் சரீரம் செயல்படாது. If you believe, your body will react. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் சரீரம் செயல்படும். So you must believe Jesus is here. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், Because கிறிஸ்து he இங்க will இருக்கிறார் never என்று. fail his word. அவர் வார்த்தைக்கு He was not a கீழ்ப்படிந்து, liar or a cheater. அவர் ஒரு பொய்யன் அல்ல. He said, I am in the midst. அவர் சொன்னா நான் இருப்பேன், And மத்தியில் he is இருப்பேன். here. அப்படியாய் அவர் So இங்க he இருக்கிறார். came to Bethesda அவர் பெத்தேஸ்தாவுக்கு சென்றார். because he knew. ஏனென்றால் The அவருக்கு Bible தெரியும், says வேதம் his சொல்கிறது, eyes runs across to and fro the earth, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, seeking whom he may bless. யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று. And the Bible also says வேதம் இப்படியாய் in சொல்கிறது, Proverbs chapter 8 verse 17. நீதிமொழிகள் 8:17 சொல்கிறது. Proverbs 8:17 says, நீதிமொழிகள் 8:17 இப்படியாய் சொல்கிறது, I love those who seek me. என்னை தேடுகிறவர்களை நான் நேசிப்பேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். I love them that love me, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். and those that seek me early அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் shall find me. என்னை கண்டடைவார்கள். I love them that love me. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். Because you love the Lord this morning, இன்றைய காலையில் நீங்கள் கர்த்தரை சிநேகிக்கிறதுனால் he loves you. அவரும் உங்களை சிநேகிக்கிறார். Amen. ஆமென். Amen. Why have you come here? ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள்? Tell me. சொல்லுங்க, ஏன் இங்க வந்திருக்கீங்க காலையில? Because you are a Christian? நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால வந்திருக்கீங்களா? Because you are a disciple? நீங்க சீஷரா இருக்கிறதுனால வந்திருக்கீங்களா? I love the Lord. நான் கர்த்தரை நேசிக்கிறேன். Because you love the Lord, you came here. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறது நிமித்தமா இங்க You're not வந்திருக்கிறீர்கள். fulfilling another Sunday meeting. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிக்கிறதுக்காக அல்ல. Because you love the Lord. நீங்கள் கர்த்தரை நேசிப்பதினால். So he said, because you love me, நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால் I also love you. நானும் உங்களை நேசிக்கிறேன். So the Lord loves you. அதனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். You know, we see the young girl who say, I love you, and the man who say, I love you too. நீங்கள் சிறு பிள்ளைகளை வாலிபர்களை பார்க்கலாம், வாலிப பெண் இப்படியா சொல்லும், உன்னை நான் நேசிக்கிறேன், அந்த பையனும் சொல்லலாம் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. So Jesus loves you. இயேசு கிறிஸ்து உங்களை The Bible நேசிக்கிறார். says, வேதம் சொல்லுகிறது, God loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். Not that we loved God first, but God loved us first. நாம் கர்த்தரை முதலாவதாக நேசித்ததினால் அல்ல, கர்த்தர் நம்மை முதலாவதாக நேசித்தார். And the Holy Spirit has given us that love of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் கர்த்தரை நேசிக்கிற நேசத்தை And கொடுத்திருக்கிறார். that love draws us into the presence of God. அந்த அன்பு அவருடைய சமூகத்துக்குள்ளாய் நம்மை கூட்டிக் கொண்டு வருகிறது. So the love of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, he knew that there was a man. அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார் என்று He தெரியும். loved God. அவர் கர்த்தரை நேசித்தார். But his physical body had some infirmity. ஆனால் அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் His காணப்பட்டது. physical body had some weakness. அந்த சரீரத்தில் ஒரு பலவீனம் காணப்பட்டது. And his physical body needed help.
அந்த சரீரம் ஒரு சரீரத்துக்கு ஒரு உதவி So in his தேவைப்பட்டது. spirit he was seeking God. அவருடைய ஆவியில் அவர் கர்த்தரை நோக்கி தேடிக் No கொண்டிருந்தார். man can help me. ஒருவரும் இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு All ஒருவரும் இல்லை. men are selfish. எல்லாரும் சுயநலவாதிகளாக Everyone are இருக்கிறார்கள். going before me. எனக்கு முன்பாக அவர்கள் சென்று At least விடுகிறார்கள். someone can put me first and that person can go next time. யாராவது என்ன கொண்டு போய் முதல்ல விட்டுட்டு பிறகு அவங்க போலாமே. So no help from man, only I will trust my God. ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு உதவியும் இல்லை, நான் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறேன். So now comes Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். Look at what happens here. இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். Verse 6. ஆறாம் வசனம். Amen. Jesus saw him. அவனை இயேசு கண்டு. This is your hope today. இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. Jesus sees you. இயேசு உங்களை கண்டிருக்கிறார். And what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Jesus already knew இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தெரியும். that man was there for many years. அவன் அங்கு வெகு காலமா இருக்கிறான் And என்று that தெரியும். man had no help. அவனுக்கு உதவியற்றிருக்கிறான் That என்று man has தெரியும். no hope. அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் என்று Now தெரியும். Jesus asks him a question. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். Do you want to be healed? உனக்கு சொஸ்தமாக வேண்டுமா? Do you want to be restored? நீ மறுபடியும் சுகமாக விரும்புகிறாயா? Look at this. இந்த கேள்வியை பாருங்கள். The Lord is asking you. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் ஒரு கேள்வியை He's கேட்கிறார். asking you a question this morning. இன்று காலையில உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். What is your need? உங்களுடைய தேவை என்ன? Tell me. உங்களுடைய தேவை என்ன என்று It's சொல்லுங்கள். not that Jesus doesn't know. இயேசு கிறிஸ்துவுக்கு அறியாதவராய் He இல்லை. wants you to confess with your mouth. ஆனால் உங்கள் வாயினால் அதை நீங்கள் He அறிக்கை wants செய்ய you to வேண்டும் என்று believe in your விரும்புகிறார். heart நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். that you depend upon him. நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்று அறிக்கை செய்ய விரும்புகிறார். So this man says, அதனால் இந்த மனிதன் சொல்லுகிறார், Lord, you know, கர்த்தாவே உமக்கு I'm தெரியும், here 38 நான் years. 38 வருடங்களா இருக்கிறேன், No man. யாருமே இல்லை. That word, I have no man. இந்த வார்த்தை ஒருவரும் இல்லை. Some translation says, I have no friend. சில மொழிபெயர்ப்புகளில் இப்படியாய் சொல்லுகிறார்கள், எனக்கு வேற நண்பர்கள் உதவி இல்லை I என்று. have no friend. எனக்கு நண்பர் உதவி No இல்லை. friend is helping me. எனக்கு ஒரு நண்பர் உதவியும் Friends இல்லை. are helping others. மற்றவர்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு That உதவி might be your செய்கிறார்கள். answer this morning too. இன்றைய காலையில் உங்களுடைய பதில் கூட Lord, I இதுவா have no friend. கர்த்தாவே எனக்கு நண்பர்களே இல்லையே. But listen what Jesus tells you in John chapter 15. ஆனால் யோவான் 15 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று Verse கேளுங்கள். 14. 14 என்ன சொல்கிறார்? He says, I call you friend. நான் உங்களை நண்பர் என்று அழைக்கிறேன். John 14. You are my friends நீங்கள் எனக்கு நண்பர்களா இருக்கிறீர்கள். if you do what I say. நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்கள் என்றால். You are my friends. நீங்கள் என்னுடைய நண்பர்களா Do you want to be இருக்கிறீர்கள். Jesus' friend? நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதரா இருக்க Then obey விரும்புகிறீர்களா? Jesus' word. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். This man demonstrated it. அதை இந்த மனிதர் That Jesus செயல்படுத்தி made friends காட்டினார். with him. இயேசு கிறிஸ்து அவருடைய நண்பராய் What மாறினார். was the word that Jesus told him? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? He said, take up your bed, rise up, எழுந்திரு உன் படுக்கையை take up your bed எழுந்திரு உன் and படுக்கையை walk. எடுத்துக்கொண்டு நட என்றார். and go. நட, Rise up. எழுந்திரு. Now this is an act of faith. இதுதான் விசுவாசத்தின் ஒரு செயல். When you're depending on the mercies of God, நீங்கள் கர்த்தருடைய கிருபை இரக்கங்களுக்காக காத்துக் and when கொண்டிருக்கிறீர்கள் the word of God comes to you, தேவனுடைய வார்த்தை you உங்களுக்கு must வந்தால் obey the word. நீங்கள் உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய Take up வேண்டும். your bed. எழுந்திரு. What is your difficulty? உன்னுடைய பிரச்சனை என்ன? Take it up. அதை எடுத்துக்கொள். Throw it out. அதை தூக்கி ஏறி. Walk nicely now. நல்லா நடந்து போ. So Jesus tells this man, இந்த இயேசு கிறிஸ்து இந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், if you consider me your friend, நீ என்னை நண்பனாக if நினைத்துக் you want me to be கொண்டாய் your friend, நான் உனக்கு நண்பனாக வேண்டும் என்றால் I am more than the angels. நான் தேவதூதரை காட்டிலும் The பெரியவர். book of Hebrews chapter 1 says he is far superior than the angels. எபிரேயரில் இப்படியா சொல்லுகிறது, அவர் தேவதூதர்களையும் காட்டிலும் He is பெரியவராய் far இருக்கிறார். superior than man. அவர் மனிதர்களை காட்டிலும் மிக மிக பெரியவராய் So here இருக்கிறார். is the power of all powers. எல்லா வல்லமைகளும் பெரிய வல்லமை The இங்க இருக்கிறது. supreme power.
சர்வ வல்லமை உள்ளவர் இங்கு வந்திருக்கிறார். அவர் வார்த்தையாய் வந்திருக்கிறார். A friend's word. அவர் நண்பனாய் வந்திருக்கிறார். Rise up, take your bed and walk. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு So now that man, இப்பொழுது இந்த மனிதன், it depends on him now. உடனே அவரை சார்கிறார். The word has come. வார்த்தை வந்தது. Rise up. எழுந்தார். He could have said, அவர் இப்படியாய் சொல்லிருக்கலாம், Lord, கர்த்தாவே, I cannot get up. நான் என்னால நடக்க முடியாது, You எழுந்திருக்க lift up my முடியாது, hand. என்ன பிடிச்சு தூக்கி விடுங்க. He never argued. அவர் அப்படியாய் பேசவில்லை. He never showed disbelief. அவருடைய அவிசுவாசத்தை அவர் காட்டவில்லை. Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். He that comes to God must believe that God is. கர்த்தரிடத்தில் வருபவர்கள் கர்த்தர் இருக்கிறார், ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்க And வேண்டும். he is a rewarder of them that diligently, that honestly seek him. அவரை உண்மையாய் தேடுகிறவருக்கு அவர் பதில் அளிக்கிறார். So this man said, I must be rewarded. அப்ப இந்த மனிதன் இப்படி நினைத்துக் கொண்டார், எனக்கு பதில் வர He is வேண்டும். telling me to rise up and walk. அவர் என்னை எழுந்து நட என்று This is the சொல்லியிருக்கிறார். house of mercy. இது கிருபையின் வீடா இருக்கிறது. The God of mercy has come here. கிருபையின் கர்த்தர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். And now he is telling me to walk. அவர் என்னை எழுந்து நட என்று சொல்லுகிறார். My friend is telling me to walk. என்னுடைய நண்பர் என்னை எழுந்து நட என்று சொல்லுகிறார். So what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Read over there. நமக்கு தெரியும். And immediately the man was made whole. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, He obeyed the word of God. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். This morning, இந்த காலை வேளையிலே obey the word of God that comes to you. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். Rise up. எழுந்திரு. Don't be in your problem. உங்க பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்காதீர்கள். Don't look at your problem. உங்க பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். Seek Jesus. கர்த்தரை நோக்கி பாருங்கள். Seek the God of mercy. இரக்கத்தின் கிருபையின் கர்த்தரை He is நோக்கி in the பாருங்கள். house of God. அவர் தேவனுடைய வீட்டில் He is இருக்கிறார். with his people. அவர் அவருடைய ஜனங்களோடு கூட He இருக்கிறார். loves his people. அவர் அவருடைய ஜனங்களை No matter நேசிக்கிறார். how long you have suffered. நீங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் I உபத்திரவப்பட்டிருந்தாலும் don't know பரவாயில்லை. your problems. உங்கள் பிரச்சனைகள் என்னவா இருக்கலாம் என்று I have not தெரியாது. seen your tears. உங்களுடைய கண்ணீரை நான் கண்டதில்லை. I have not seen your heartaches. உங்களுடைய இருதயத்தின் வலியை நான் I பார்த்ததில்லை. have not seen how long you have been on your knees praying to God. நீங்கள் எவ்வளவு நேரம் உங்கள் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But you created your own Bethesda this morning. ஆனால் இன்று காலையிலே உங்களுடைய சொந்த பெத்தேஸ்தாவை நீங்கள் உருவாக்கி You கொண்டீர்கள். have come into the house of God. நீங்கள் தேவனுடைய வீட்டிற்குள்ளாய் You have come into the வந்திருக்கிறீர்கள். house of the merciful God. நீங்கள் தேவனுடைய கிருபையின் கர்த்தருடைய You have come வீட்டிற்குள்ளாய் into the presence of வந்திருக்கிறீர்கள். the merciful God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். That merciful God is your best friend. அந்த கர்த்தர் உங்களுடைய நண்பராய் He இருக்கிறார். gave his blood for you. அவர் உங்களை நேசிக்கிறார். He gave his name to stand on. அவருடைய இரத்தத்தையும் நாமத்தையும் உங்களுக்கு Isaiah கொடுத்திருக்கிறார். 9:6 says his name is faithful. ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நாமம் உண்மையுள்ளவர். He is more faithful than any other friend. அவர் எல்லா நண்பரை காட்டிலும் He is உண்மையுள்ளவராய் more இருக்கிறார். faithful than your husband or your wife or your children. உங்களுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ காட்டிலும் அவர் உண்மையுள்ளவராய் So இருக்கிறார். whatever be your problem, உங்கள் பிரச்சனைகள் எதுவா whether இருந்தாலும், it is 5 years, 10 years or 38 years, 5 வருடங்களோ 10 வருடங்களோ 38 வருடங்களாய் உங்கள் பிரச்சனை காணப்படலாம். friend Jesus is right here. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள கர்த்தர் இங்க இருக்கிறார். Dr. Jesus Christ is here. மருத்துவரான இயேசு கிறிஸ்து, பரிகாரியான கிறிஸ்து இங்க இருக்கிறார். He will raise you up அவர் உங்களை எழுப்புவார். if you will obey his word. ஆனால் நீங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Forget the past. உங்களுடைய கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். Don't look at the past. உங்களுடைய கடந்த காலத்தை Don't பார்க்காதீர்கள். look back. திரும்பி If you பார்க்காதீர்கள். look back, நீங்கள் திரும்பி you'll பார்த்தீர்கள் become like என்றால் Lot's wife. நீங்கள் லோத்தின் மனைவியை Your போல life will ஆகிவிடுவீர்கள். continue to be a pillar of salt. ஒரு உப்பு தூணாய் மாறி Your விடுவீர்கள். life will continue to be a life without hope. நம்பிக்கையற்ற ஒரு உப்பு தூணாய் மாறி Your life will விடுவீர்கள். not be a positive life. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்மறையான Your life வாழ்க்கை will not be a இருக்காது. life of freedom. ஒரு வெற்றியின் விடுதலையின் You வாழ்க்கை will still இருக்காது. be in bondage. நீங்கள் You will கட்டுகளில் still be in இருப்பீர்கள். tears. நீங்கள் அழுகையில் You will still இருப்பீர்கள். be in difficulties. நீங்கள் இன்னும் பிரச்சனையில் தான் காணப்படுவீர்கள். Look to Jesus. ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Last year, Prophet TD and myself, we went to Nagaland. நான் போன மாதம் பாஸ்டர் last month No, last year. போன வருடம் நம்மளுடைய போதகரும் தீர்க்கதரிசியுமா இருக்க பாஸ்டர் டிடி லாசர் அவர்களும் நானும்
நாகாலாந்துக்கு We சென்றிருந்தோம். went for the inauguration of Focus India. ஃபோக்கஸ் இந்தியா என்ற ஒரு ஸ்தாபனத்தை என்னுடைய ஆரம்ப விழாவுக்கு சென்றிருந்தோம், தொடக்க விழாவுக்கு. And while we were inaugurating, message came to me எனக்கு ஒரு செய்தி வந்தது. that the chief secretary of Nagaland's son is dying of kidney failure. நான் அப்பொழுது எங்களுக்கு ஒரு செய்தி வந்து கிளம்பி கொண்டிருக்கிற நேரங்களில் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, சீஃப் செக்ரட்டரியாக நாகாலாண்டில் இருக்கிற அவருடைய மகனுக்கு 2 கிட்னியும் பாதிக்கப்பட்ட நிலையில் மரித்து கொண்டிருக்கிறார் என்று. So after the inauguration, அந்த தொடக்க விழா முடிந்தவுடன் Prophet TD had some other ministry, தீர்க்கதரிசி பாஸ்டர் டிடி லாசர் அவர்களுக்கு வேற ஊழியங்கள் but இருந்தது. I went to the hospital. ஆனால் நான் அந்த ஹாஸ்பிடலுக்கு சென்றேன். And I saw this young boy, நான் இந்த வாலிபனை கண்டேன். just a 25-year-old boy, 25 வயது உள்ள வாலிபன், both kidneys failure. 2 கிட்னியும் பழுதடைந்த நிலையில். He was not on 1 week dialysis, he was 24 hours dialysis. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் சென்று டயாலிசிஸ் செய்து கொண்டு வந்த மாதிரி அல்ல, 24 மணி நேரமும் டயாலிசிஸ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். Both his kidneys connected to a machine. 2 கிட்னியும் ஒரு மிஷின்ல கனெக்ட் பண்ணி, One on the right side, one on the left side. ஒரு கிட்னியை இடதுபுறமும் வலதுபுறமுமாய் கனெக்ட் பண்ணி 24 hours dialysis. மிஷின்ல கனெக்ட் பண்ணி 24 மணி நேரமும் அந்த ரத்தத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்கள். Absolutely weak. ஒரு பலனும் இல்லாமல், Can see death in his eyes. அவனுடைய கண்களில் மரணத்தை கண்டேன். No hope. நம்பிக்கையற்ற நிலை, Absolutely no hope. முழுமையாக நம்பிக்கையற்ற நிலை. The Lord told me, ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், give him my word. என்னுடைய வார்த்தையை அவனுக்கு கொடு, Ask him to obey my word. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல். Ask him to, I will forgive him of all of his sins if he repents. அவன் மனம் திரும்பினான் என்றால் அவனுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். And give him my flesh and my blood. என்னுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் அவனுக்கு நான் தருவேன். So I shared the word with him. உடனடியாக தேவனுடைய வார்த்தையை அவனிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். Brother, his name is Tia. அவன் பேர் டிஆர். I said, brother Tia, நான் சொன்னேன், சகோதரன் டிஆர், the merciful Jesus is here. கிருபையின் கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். Your friend Jesus is here. உன்னுடைய நண்பர் சிநேகிதர் கர்த்தர் இருக்கிறார். He has not forsaken you. அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவில்லை. You have forsaken him. அவரை நீ கைவிட்டு You விட்டாய். have gone the way of the wicked. நீ பொல்லாத வழிகளில் You சென்று have gone the விட்டாய். way of the wicked of the youth world. வாலிபத்தின் பொல்லாத வழிகளில் நீ சென்று விட்டாய். He has not ruined your kidneys. ஆனால் அவர் உன்னுடைய கிட்னியை சேதப்படுத்தவில்லை. Your lifestyle has ruined your kidneys. உன்னுடைய வாழ்க்கை முறை உன்னுடைய கிட்னியை But the சேதப்படுத்தி இருக்கிறது. word this morning is to you. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் இந்த காலை வேளையில் வருகிறது. Is rise up. எழுந்திரு. Rise up in your faith. விசுவாசத்தில் எழுந்திரு. And you'll walk out of this hospital. நீ இந்த மருத்துவமனை விட்டு நடந்து செல்வாய். And your friend Jesus உன்னுடைய நண்பர் இயேசு has given you his blood and his flesh. அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உனக்காக கொடுத்திருக்கிறார். If you will eat your friend, நீ உன் நண்பனை உட்கொள்வாய் என்றால், his flesh and his blood, அவருடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் நீ உட்கொள்வாய் என்றால், your Bethesda has come. உன்னுடைய பெத்தேஸ்தா இங்கே வந்திருக்கிறது. Your mercy will take action. உன்னுடைய தேவனுடைய கிருபை இங்க செயல்படும். Even the doctor said no, he cannot have any liquid. டாக்டர்கள் இப்படியா சொன்னாங்க, தண்ணி ஆகாரம் கூட எடுக்க கூடாது. In fact, the doctor said, give me the teaspoon. டீஸ்பூனை கொடுங்கன்னு டாக்டர் கையில So வாங்கிக்கிட்டாரு. the nephrologist, he put that, he said only this amount also I'm afraid to give him. அந்த கிட்னி டாக்டர் இப்படியா சொன்னார், நான் சின்ன துளி குடுக்கிறது கூட எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். I said don't worry doctor. அப்ப நான் டாக்டருக்கு சொன்னேன், நீங்க பயப்படாதீங்க. This is divine medication. இது வந்து ஆவிய பரிசுத்த தெய்வீக சுகம். More superior than human man-made medication. உங்களுடைய மருத்துவத்தை காட்டிலும் ஒரு தெய்வீக சுகம் இது. So when he poured it, அந்த சின்ன அந்த தேவனுடைய கர்த்தருடைய ரத்தத்தை Holy ஊற்றி Spirit told me, pour little more. பரிசுத்த ஆவியானவர் இப்படியா சொன்னார், இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்ல என்றார். So in front of the doctor I poured little more. அப்ப டாக்டர் இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க. I said I'm obeying God. நான் சொன்னேன், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறீங்கன்னு சொன்னேன். Then biscuit, I broke biscuit into powder. அந்த பிஸ்கெட்டை நான் அப்படியே பவுடராய் உடைத்தேன்.
And the boy could not even open his mouth. அந்த மகனால வாய் திறக்க கூட முடியவில்லை. So the nurse opened his mouth. அந்த நர்ஸ் அப்படியே அவங்க வாயை திறந்தாங்க. And I ministered it. அப்ப உடனே அந்த தூளை அப்படியே அவன் வாயில போட்டேன். And I ministered the blood. தேவனுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்தேன். Listen. கேளுங்கள். As the boy began to swallow and to drink the blood, அந்த தேவனுடைய சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது I could see death going away. என் கண்களில் நான் பார்த்தேன் மரணம் அந்த இடத்தை விட்டு கடந்து His eyes opened up. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. His Bethesda was coming in. அவனுடைய பெத்தேஸ்தா அங்க வந்து கொண்டிருந்தது. The report came to me. The report came to me. The report came to me. அவனுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது. 3 days. 3 நாட்கள். After that. 3 நாட்களுக்கு பிறகு he walked out of the hospital. அவன் அந்த மருத்துவமனை விட்டு எழுந்து நடந்தான். Hallelujah. 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 Kidneys perfectly functioning. 2 கிட்னிகளும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. He is now in Delhi continuing his studies. இன்றைக்கு டெல்லியில் அவனுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. If there's no hope, அங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலை, Jesus is your hope. கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். You know, message came to me to continue. Normally message will come to the speaker, cut down. எனக்கு ஒரு செய்தி வந்தது, நீங்க தொடர்ந்து செய்தி கொடுக்கலாம் என்று. So message came to me, continue. தொடர்ந்து செய்தி கொடுக்கலாம் பாஸ்டர்னு சொல்லி எனக்கு ஒரு செய்தி வந்தது. That means the Spirit is ministering. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். That means Jesus wants to speak to you. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus is giving you hope this morning. கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். Jesus will never let you down. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். Psalm 126. சங்கீதம் 126 verse 5 says, 5 சொல்கிறது, they that sow in tears shall reap in joy. கண்ணீரில் விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தில் அறுப்பார்கள். They that sow in tears, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். 38 years you have been crying. 38 வருடங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். 38 years you have been pain. 38 வருடங்கள் வலியில். 38 years you have no friend to help you. 38 வருடங்களாக ஒரு நண்பர் இல்லை உனக்கு உதவி செய்வதற்கு. 38 years you have been trusting the Lord. 38 வருடங்களாக நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறாய். 38 years you have been waiting for God's help. 38 வருடங்களாக கர்த்தரை நோக்கி உதவிக்காய் காத்து கொண்டிருக்கிறாய். Let me tell you this morning, இன்றைக்கு காலையில் உங்களுக்கு நான் ஒன்று your சொல்கிறேன். friend Jesus is here. உங்களுடைய நண்பர் இயேசு கிறிஸ்து He இருக்கிறார். has come to Bethesda. அவர் பெத்தேஸ்தாவுக்கு He has வந்திருக்கிறார். come with his mercy. அவருடைய கிருபையோடு Come with வந்திருக்கிறார். his healing power. அவருடைய சுகமளிக்கிற He has வல்லமையோடு come to வந்திருக்கிறார். take away your sorrow. உன்னுடைய He has சரீரத்தை, come to take away your tears. உன்னுடைய He கண்ணீரை has come to take away துடைப்பதற்காக, your pain. உன்னுடைய வலியை எடுத்து He has come to take விடுவதற்காக, away your difficulties. உன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து And he has come விடுவதற்காக, to give you back joy. உனக்கு மறுபடியும் come to give you மனமகிழ்ச்சியை back healing. கொடுப்பதற்காக, சுகத்தை He has come to கொடுப்பதற்காக, give you back all that you lost. நீ இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள Jesus திருப்பி கொடுக்கும்படியாக is your answer and your hope this morning. இயேசு கிறிஸ்துவே உனக்கு நம்பிக்கையும் பதிலுமாய் இருக்கிறார். Receive the word. இயேசு அவருடைய வார்த்தையை நீ What பெற்றுக்கொள். is the word of God to you this morning? இன்று காலையிலே தேவனுடைய வார்த்தை என்ன? I'm going to close with Hebrews chapter 2 verse 3. எபிரேயர் Habakkuk ஹாபக்குக் chapter 2 verse 3. 2:3 நான் முடிக்க The விரும்புகிறேன். vision for us is an appointed time. அவருக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. The word of God is for an appointed time. அவருடைய வார்த்தை ஒரு குறித்த காலம் உண்டு. But the end of it அந்த முடிவு shall be surely coming. அந்த முடிவு சமீபமாய் இருக்கிறது. Please read it. அதை வாசியுங்கள். Habakkuk 2 verse 3. ஹாபக்குக் 2 Some male member read it loud also. Someone, male. This lady, female lady is always outclassing everyone. Yeah. God has given you a vision. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை God has கொடுத்திருக்கிறார். given you a word. உனக்கு ஒரு வார்த்தையை And கொடுத்திருக்கிறார். there is an appointed time. அதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் உண்டு. And the end of that time
அந்த முடிவிலே it will come forth. அது உனக்கு சமீபிக்கும். So 38 years of waiting, 38 வருடங்கள் காத்திருப்பல், the appointed time came, தேவனுடைய நேரம் வந்தது. and he went home rejoicing. அவன் வீட்டிற்கு சந்தோஷமாக திரும்பி When சென்றான். there's no friend, உனக்கு நண்பர் இல்லை என்ற நேரத்தில் Jesus, your best friend, is there. இயேசு கிறிஸ்துவின் உற்ற நண்பர் If it's இருக்கிறார். not your time, the appointed time will come, உன்னுடைய நேரமா இல்லாமல் இருக்கலாம், குறித்த and நேரம் you வரும். shall receive your blessing. அப்பொழுது உன்னுடைய ஆசீர்வாதத்தை You நீ shall பெற்றுக்கொள்வாய். receive it. நீ பெற்றுக்கொள்வாய். It will never lie low. அது ஒரு It will never go away. அது ஒரு நாளும் போகாது. God's word will come to you. தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் வரும். God loves you கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். because you love his word. ஏனென்றால் நீங்கள் அவரை God நேசிக்கிறீர்கள். will give you because you seek him. நீங்கள் அவரை தேடுகிறதுனால் அவர் உங்களுக்கு சமீபமா Seek and you இருக்கிறார். shall find. நீங்கள் தேடினால் So கண்டடைவீர்கள். this morning, இன்று காலை வேளையிலே whatever be your difficulty, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா how இருந்தாலும், much of tears you have shed, நீங்கள் நிறைய கண்ணீர்களை சிந்திருக்கலாம், how much of heartaches you have carried, நிறைய வேதனை மனதில் வேதனை பட்டிருக்கலாம். this morning, இன்று காலையிலே Jesus Christ, இயேசு கிறிஸ்து he is here. அவர் இங்கு இருக்கிறார். Please bow your heads. உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். Please bow your heads உங்கள் தலைகளை தாழ்த்தி in the presence of your friend Jesus. உங்களுடைய உற்ற நண்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். He's telling you, அவர் சொல்லுகிறார், my son, என் மகளே, my daughter, என் மகளே, I know your difficulties. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். I have seen your tears. உன்னுடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். I know your heartaches and pain. உன்னுடைய வேதனைகள் எனக்கு தெரியும். I know your losses. உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் எனக்கு I தெரியும். know the misunderstandings you are having. உனக்கு இருக்கிற எல்லா மன கவலைகள் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். I know injustice is done to you. எனக்கு தெரியும் உனக்கு அநீதி நேரிடுகிறது என்று. I know words of no hope has come to you. நம்பிக்கையற்ற வார்த்தைகள் உன்னிடத்தில் வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். My son, my daughter, என்னுடைய மகளே, என்னுடைய I மகனே, am more than all that. எல்லாவற்றை காட்டிலும் நான் பெரியவராய் I am இருக்கிறேன். here to help you. நான் இங்கு உனக்கு உதவி I செய்வதற்காக am here, வந்திருக்கிறேன். your merciful God. உன்னுடைய கிருபையின் கர்த்தர், நான் இங்கு I வந்திருக்கிறேன். have come with my healing powers. என்னோட சுகமளிக்கிற வல்லமையோடு I வந்திருக்கிறேன். have come with my delivering powers. என்னோட விடுதலையின் வல்லமையோடு வந்திருக்கிறேன். I have come with my flesh and with my body and with my blood. என்னுடைய மாம்சத்தோடும் I இரத்தத்தோடும் have come with my வந்திருக்கிறேன். healing word. என்னோட உம்முடைய சுகமளிக்கிற My வல்லமையோடு son, my வார்த்தைகளோடு daughter, வந்திருக்கிறேன். என்னோட மகனே, receive மகளே, the word. பெற்றுக்கொள், At the word. பெற்றுக்கொள். Give me your difficulties. உன்னுடைய Throw it to me. என்னிடத்தில் போட்டு விடு. Put it at my feet. என்னை I பிடித்துக்கொள். will turn your sorrows into joy. உன்னுடைய துக்கங்களை I சந்தோஷமாய் will turn your மாற்றுவேன். sickness and diseases into good health. உன்னுடைய பலவீனத்தை நான் சுகமாய் மாற்றுவேன். I will turn your losses into surpluses. உன்னுடைய எல்லா இழப்புகளையும் உனக்கு லாபமாய் மாற்றுவேன். Whatever has been taken from you, I will multiply it and give it to you. உன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களையும் Because you love me. இரட்டத்தனையாய் கொடுப்பேன். ஏனென்றால் நீங்கள் என்னை I love you நேசிக்கிறீர்கள். more. நானும் உங்களை நேசிக்கிறேன். I can do more for you. நான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். Serve me with all of your heart. உன்னுடைய முழு மனதோடு என்னை ஆராதித்துக்கொள். And I will serve you with all of my heart to you. அப்பொழுது உனக்கு நான் பணிவிடை I செய்வேன். am here with my outstretched arms. என்னுடைய கரங்களால் விரித்த கரங்களோடு நான் வந்திருக்கிறேன். Come, touch me. என்னை தொடு. And I will touch you too. நான் உங்களுக்கு இன்னைக்கு சமீபமா இருக்கிறேன். This is your appointed time. இதுதான் உன்னுடைய குறித்த நேரம். My children, என்னுடைய பிள்ளைகளே, your father is here. உங்களுடைய தகப்பன் இங்கு வந்திருக்கிறார். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். How many of you want a touch from Jesus this morning? தேவனிடத்திலிருந்து ஒரு தொடுதலை நீங்கள் எத்தனை பேர் How many எதிர்பார்க்கிறீர்கள்? says I'm fed up of my tears? ஐயோ, என்னுடைய கண்ணீர் எனக்கு போதும். I'm fed up of my pain. என்னுடைய வலிகள் எனக்கு போதும். 38 years. 38 வருடங்கள். 40 years. 40 வருடங்கள். 50 years. 50 வருடங்கள். 10 years. 10 I வருடங்கள். cannot take it anymore. இதுக்கு மேல என்னால அழ முடியாது. My Jesus. இயேசுவே. My friend Jesus. என்னுடைய நண்பர் I இயேசுவே. am trusting you. நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். If that is your desire, அது உங்களுடைய வாஞ்சையா இருக்கும் என்றால் stand up here in the Bethesda of God. தேவனுடைய கிருபையின் வீட்டிலே எழுந்து நில்லுங்கள். Stand up wherever you are நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே and எழுந்து say, I நில்லுங்கள். need your help, Jesus. கர்த்தாவே, உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். Stand up.
எழுந்து நில்லுங்கள். Stand up. எழுந்து நில்லுங்கள். King Jesus is going to see to you. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் Friend வருகிறார். Jesus is going to help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய He is போகிறார். going to deliver you. உங்களை விடுதலை செய்ய போகிறார். Like he helped that man. நான் அந்த மனிதனுக்கு உதவட்டுமே. If you have no friend, உனக்கு நண்பர் இல்லை என்றால் your friend Jesus is right here. உங்களுடைய நண்பர் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். Time is running short now. நான் முடிக்க போகிறேன். But after that you please come and I will pray for you. நீங்கள் இங்கு வரலாம், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to lay hands on every one of you who has stood here. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர்கள் தலைகள் மேலும் கரங்களை வைத்து நான் ஜெபிக்க Jesus' hand wants to touch you. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்க Jesus' hand விரும்புகிறது. wants to remove your tears. உங்களுடைய கண்ணீர்களை துடைக்க விரும்புகிறது. Jesus' hand wants to heal you. கர்த்தருடைய கரம் உங்களை சுகமளிக்க விரும்புகிறது. Lord, I pray this morning. கர்த்தாவே, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus that you have created this Bethesda. இந்த பெத்தெஸ்தாவை இங்கு உருவாக்கினதற்காக You have made this the house of mercy. இதை நீங்கள் கிருபையின் வீடாய் You have made this the வைத்திருக்கிறீர்கள். house of healing. இந்த சுகமளிக்கிற வீடா இருக்கிறதற்காக You have made this the house of friendship. You have made this the house of friendship. You are there as your friend. நீங்கள் இங்கு நண்பராய் இருக்கிறீர்கள். You can see your people, Lord. நீங்கள் உங்கள் ஜனங்களை You can பார்க்கிறீர்கள். see their tears, Lord. அவர்களுடைய கண்ணீர்களை You can பார்க்கிறீர்கள். see their needs, oh அவர்களுடைய Lord. தேவைகளை பார்க்கிறீர்கள். You can see the poverty, oh Lord. அவர்களுடைய ஏழ்மையை You பார்க்கிறீர்கள். can see the difficulties, oh Lord. அவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள். Jesus, இயேசுவே, you're in your faithful name. நீங்கள் உண்மையுள்ளவர். Meet the need of your people. அவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள். What you did for that man in Bethesda, நீங்கள் அந்த மனிதருக்கு பெத்தெஸ்தாவில் என்ன செய்தீரோ, you are faithful enough to do it for your people right now. அதை உம்முடைய ஜனங்களுக்கு செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். All God's people, உம்முடைய தேவனுடைய ஜனங்களே, lift up your hands உம்முடைய கரங்களை உயர்த்துங்கள். and receive your friend Jesus' blessing. உங்களுடைய நண்பர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive பெற்றுக்கொள்ளுங்கள். the blessings of Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். இரண்டாவது காணிக்கை நேரம். நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கைகளை செய்வோம். இயேசுவே, உமதருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். இயேசுவே, உமதருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். நேரமும் இந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே இந்த வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே,
மகிமை பாடிடுதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கூப்பிடுவோம். இயேசுவே 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 இயேசுவே. தகப்பனே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய வறுமைகள் சுகமாகினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கான நேரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரலாம். The night that Jesus was betrayed, he took bread, he broke it, symbolizing his body to be broken on the cross. And he said, "Eat of it." And the prophet said, "By the wounds and stripes of Jesus, you are healed. So let us eat the flesh of Jesus for the healing of all our sicknesses and diseases." After they had eaten, Jesus took the cup. He blessed the cup and said, "This is the blood of the New Testament shed for the forgiveness of your sins. So let us drink the blood of Jesus for the forgiveness of all our sins, iniquities, and transgressions." Lord, I pray, bless your flesh and your blood.